வந்து எஃப்டிடி டீம்ல இருந்து பேசுறேன். ஆ நான் வந்து வெஸ்டேஜ்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா, என்னோட லைஃபு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதா? அ அத வச்சு நம்ம வாழ்க்கையில வந்து சக்சஸ் பண்ண மாட்டோமா? அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருந்தேன். கடவுள்கிட்டயுமே நான் ரொம்ப வேண்டிக்கிறது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு நல்லது எனக்கு நடக்காதா? ஒரு வாய்ப்பு என்ன தேடி வராதா? அப்படின்ற வேண்டுதல் நெறையவே இருக்கும். ரொம்ப நாள் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு வெஸ்டேஜோட வாய்ப்பு. நெறைய பேர் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றோம் நம்ம. வெஸ்டேஜ் வந்து எனக்கு கிடைச்ச கடவுள் குடுத்த வரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையாவே எனக்கு கடவுள் குடுத்த வரமா தான் நான் நெனைக்கிறேன். நானுமே ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். அ எல்லார் மாதிரியுமே எனக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இந்த பிசினஸ்ல நிக்கிறதுக்கு. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆ எந்த சூழ்நிலையிலருந்து நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகமே தெரியாது. என்னோட லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மட்டும் தான். அ என்னோட இடமும் கிச்சன் தான். 4 செவுத்துக்குள்ள தான் நான் இருந்தேன்னு சொல்லணும். பெருசா வெளி உலகத்தோட அனுபவம் கிடையாது. என்னோட குழந்தைங்க, ஹஸ்பண்ட், வீடு இப்படிதான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சம்போது, இதுல ஏதாச்சும் நான் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில நான் ஒண்ணுமே சாதிக்கல. ஏஜ் எனக்கு 38 ஆயிடுச்சு. இனிமே நீ என்ன பண்ண போற? எல்லாரோட கேள்வியும் இப்படிதான் இருந்தது. ஏதாச்சும் ஒண்ணு நான் ஆரம்பிச்சா, எனக்கு ஃபர்ஸ்ட் வர கேள்வி இதுதான். "நீ இனிமே இத என்ன பண்ண போற? உனக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு. என்ன பண்ண போற? உனக்கு ஒண்ணுமே தெரியாது." இப்படி என்ன நோக்கி வர கேள்விகள் எல்லாமே இப்படியா தான் இருந்தது. "உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ போய் சமை." அப்படி இப்படிதான் வரும் எனக்கு. என்ன யாரும் மோட்டிவேட் பண்றதுக்கோ, "உன்னால முடியும். நீ இது பண்ணுன்னு" இதுவரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதே கிடையாது. அப்படி சொன்னதா எனக்கு ஞாபகமும் இல்ல. என்னோட ஹஸ்பண்டும் சரி, எங்க அம்மா வீட்லயும் சரி, எல்லார்கிட்டயும் நான் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்ப கொண்டு போம்போது, எனக்கு கிடைச்ச பரிசு இப்படிதான் வந்தது. "உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து கான்டாக்ட்லலாம் ட்ரை பண்ணலாம் நம்ம அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, எல்லார்கிட்டயும் எனக்கு ரிஜெக்ஷன் தான். "நீ என்ன இப்ப தான் ஸ்டார்ட் பண்றியா? நாங்கலாம் எப்பவோ இத பார்த்துட்டோம். நீ என்ன இப்ப தான் வந்து புதுசா சொல்ற? நீ வந்து இதுல வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கியா? உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு தான் எனக்கு வந்தது. அதுவுமே ரிஜெக்ஷன் தான் எனக்கு. இதுல வந்து நல்லா பேசணும். தொடர்ந்து வொர்க் பண்ணணும். உன்னால முடியுமா? ஏன்னா என்னோட என்னோட சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம் டைப் நானு. யார்கிட்டயும் பேச மாட்டேன். நடந்து போம்போது கூட என்ன எல்லாரும் பார்ப்பாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி. "உன்ன அங்க பார்த்தனே" அப்படின்னு சொன்னா, "நான் உங்கள பார்க்கலையே" அப்படின்ற ஒரு கேரக்டர். ஆ எல்லாத்தையுமே எல்லா கஷ்டங்களையும் எனக்குள்ளேயே வச்சுப்பேன். எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஆ "நீ இவ்ளோ கஷ்டப்படுறியா?" அப்படின்னு யாருக்குமே நான் தெரிவிக்கவே மாட்டேன். எல்லா கஷ்டங்களையும் எனக்குள்ளேயே போட்டு அப்படியே புதைச்சுக்குவேன். இப்படிதான் என்னோட லைஃப் இருந்தது. ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே. அ நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது எனக்கு. அ ஐடி வந்து நிக்கல. நெறைய ஐடிஸ் போடுவேன். எல்லாமே போயிடுவாங்க. நெறைய டீம் உடைஞ்சிருக்கு. திரும்ப திரும்ப நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல இது இந்த ஜாப் பண்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா வந்து குவாலிட்டி இருக்குதா? அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. ஒண்ணுமே தெரியல. உலக நாலேட்ஜே இல்ல எனக்கு. எப்படி பேசணும் ஒருத்தவங்கள்ட்ட? எப்படி இத டீல் பண்ணணும்னு எதுவுமே தெரியல எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தது என்னோட அப்ளைன் தான். 2 பேருக்கும் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க, ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு 2, 3 தடவ எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்கு 10 தடவ, 20 தடவ சொல்லிக் குடுக்கணும். ஒரு தடவ கூட முகம் சுளிக்காம, என்ன நீங்க எத்தன தடவ கேட்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட என்ன சொன்னது கிடையாது. எத்தன தடவ நான் கேட்டாலும் டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அத கிளியர் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. எனக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு அவங்க ஒரு நாளும் தயங்குனதே இல்ல. ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த ஜாப்ல வந்தா எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறேன் இந்த இடத்துல. சரவணன் சார் சொல்லுவாங்க, எதுவுமே எப்படி சொல்றதுன்னா, கெட்டவங்க கூட வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணா நல்லவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒண்ணுமே தெரியாதவங்க இதுக்குள்ள வந்தா கூட எல்லாம் தெரிஞ்சவங்களா ஆயிடுவாங்க. அது கண்டிப்பா 100க்கு 100 உண்மையா தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்தது. இத நீ பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்பவே வீட்ல எனக்கு சண்டையா இருந்தது. எங்க வீட்டுக்காரு ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. "நீ பண்ணவே கூடாது. உனக்கு லைஃப் முக்கியமா? வெஸ்டேஜ் முக்கியமா?" அப்படின்ற கட்டத்துக்கு போயிடுச்சு. ஆ வீட்ட விட்டு வெளியில போற அளவுக்கு கூட வந்துட்டேன் நானு. ஆனா எனக்கு மட்டும் ஒரு மனசுல வைராக்கியம் இருந்தது. நான் இன்னைக்கு கோவப்பட்டு எதிர்த்து பேசி, அ வெஸ்டேஜ் விட்டு போறதுக்கு பதிலா, என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு நின்னு நம்ம சமாளிக்கலாம். என்ன கஷ்டம் வரப்போது? நம்ம வீட்டுக்காரர் தானே, திட்டினா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலயும் முடியல. வெஸ்டேஜ விட்டு என்னால போகணும்னு நெனச்சு கூட பார்க்க முடியாத நிலைமை. ஏன்னா, இது அவ்ளோ எனக்கு புடிச்சிருக்குது.
ஒண்ணுமே தெரியாத என்ன எல்லாமே சொல்லி கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு அது வரைக்குமே எனக்கு சொல்லி கொடுத்தது ஒண்ணு ஒரு வெறும் மண்ணுன்னு சொல்லலாம். என்ன ஒரு களிமண், இந்த களிமண்ணை வந்து ஒரு பாத்திரமா மாத்துனது வெஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். எதுவுமே தெரியாத என்ன இந்த அளவுக்கு பேசக்கூட தெரியாது எனக்கு. இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்னோட பிசினஸ் தான் காரணம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் பேசும்போது பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணும்போது சொல்றாங்க, இல்ல சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்றாரு, எங்க வீட்டுல எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுவாதான் இருக்கும். எனக்குமே அப்படிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா என்னால இது விட விட முடியாது. அவங்க சொல்ற பதில என்னால சொல்ல முடியாது. எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு, எங்க வீட்டுல வேண்டாம்னு சொல்றாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இது எனக்கு அவ்வளவு பிடிக்குது. நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா வரும். எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது அதுல உறுதியா இருக்கிறோம் நம்ம. ஆனா வந்து இத கத்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம்னு வந்து யாருக்குமே நம்பிக்கை இருக்கிறது இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் இருந்தது, நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா. எவ்வளவு கீழே விழுந்தாலும் என்னால எழுந்து நிக்க முடியும் அப்படிங்கறதுல நான் உறுதியா இருந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. எல்லாருமே சொல்றாங்க, உன்னால முடியல, விட்டுரு, சக்சஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே என் மேல நம்பிக்கை வைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல லெவலுக்கு வருவேன். என்னோட ஃபேமிலி சைட்லயும் ஆகட்டும், இந்த சொசைட்டிலயும் நான் யாருன்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ரொம்ப நாள் வந்து ஏக்கமா இருந்தது அது. அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்னோட வெஸ்டேஜ் தான். ஃபேமிலில அவ்வளவு பிரச்சனை, குடும்பமா வெஸ்டேஜ் வந்து அப்படி வரும்போது எனக்கு வெஸ்டேஜ் தான் முக்கியமா பட்டுது. ஏன்னா இன்னைக்கு கோவப்பட்டு நானு வெஸ்டேஜை விட்டுட்டா திரும்ப ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமா, திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா, அதுவுமே டவுட் தான். நமக்கு ஒரு பொருள் இப்ப கடையில விக்கிற ஒரு பொருள் பிடிக்கும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு எப்படியாவது நம்ம மெனக்கட்டுறோம், எப்படியாவது ட்ரை பண்றோம், இந்த பொருள் நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு. ஆனா என்னோட லைஃப வந்து மாத்த போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் உயிரோட இருக்கிற நாள் வரைக்குமே என் கூட இருக்க போறது, என்னோட அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் போக போற ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் விடணுமா? இதுக்கு ஏன் நான் அடம் பிடிக்க கூடாது? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல எங்க வீட்டுல. இதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. என்னோட அம்மா வீட்லயும் சரி, என் அப்பா நம்பல, என் தம்பிங்க நம்பல, என்னை பெத்த தாயே நம்பல. என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ விட்டுறேன், எதுக்கு எதுக்கு பிரச்சனை உனக்கு, பிசினஸ் என்ன எனக்கு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, எப்படி சொல்றதுன்னா நீ வந்து ஒரு வெஸ்டேஜ் பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க என்ன. ஆனா இதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம் கூட தோணுது எனக்கு. ஏன்னா அவ்வளவு பிடிக்குது எனக்கு. ஒண்ணுமே தெரியாது என்ன இவ்வளவு அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்குன்னா அதுக்கு நான் காலம் முழுக்க நன்றி சொல்லணும். வெஸ்டேஜ் வந்து என்னை வந்து எல்லாரும் எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி, எனக்கு உண்மையாவே ஒண்ணும் தெரியாது, நான் ஜீரோ அப்படின்ற ஒரு நிலை. ஆனா வந்து என்னாலயும் முடியும், எனக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு என்னையே எனக்கு அடையாளம் காட்டினது என்னோட வெஸ்டேஜ் தான். அதனால இதை விட்டுட்டு நான் போகணும்னு ஒரு இமி அளவுக்குள்ள என்னால நினைக்க முடியாது. சரவணன் சாருக்கு வந்து என்னை யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நமக்கான ஒரு ஒரு பாதை வந்து வகுத்து வச்சிருக்காரு. ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல இருக்கிற கல்லு முள்ளு கரடு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி நம்மளுக்கான ஒரு வழியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அதுல ஜஸ்ட் நடந்து மட்டும்தான் போறோம். நம்மளுக்கு முன்னாடியே போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணது இல்லை. எனக்குள்ளே நிறைய கேள்வி, நிறைய யோசனை, யோசிச்சு யோசிச்சு ஏன் நம்மளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வருது, ஏன் நம்மள வந்து பண்ண விட மாட்டாங்க, நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம பொய் சொல்லல, திருடல, யாரும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல, நல்ல ஒரு விஷயத்த கையில எடுக்கும் போது எதுக்கு இவ்வளவு தடை வருது எனக்குன்னு ரொம்ப நாள் நான் அழுதுருக்கேன். எனக்குள்ளே நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். எப்படின்னா உங்களை விட கம்மியான நிலையில இருக்கிறவங்க தான் எல்லாரும் உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டேஜ் நாலேஜே இல்லாதவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை எல்லாம் எதுக்குமா நீ பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சரவணன் சார் சொல்ற வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வரும். வெஸ்டேஜ் பிசினஸ்ல இருக்கிறவங்க சொன்னாதான் நம்ம ஏத்துக்க முடியும். யாரோ ஒரு வழியில போறவங்க இல்ல தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதுல மட்டும் நான் உறுதியா இருந்தேன். நம்மள சுத்தி இருக்கிற 4 பேர் நிறைய சொல்றாங்க, இது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 பேரு நம்மள இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றவங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு வந்து நிப்பாங்களா நம்ம கூட, அந்த கேள்வியும் எனக்கு இருந்தது. யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா ஆயிடுவோம், நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு விருப்பப்பட்டு சொல்றாங்க, இது வேண்டாமோ உனக்கு, வேற ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு துக்கமான நேரம், அப்ப வந்து அந்த 4 பேர் நிக்க மாட்டாங்க நம்ம கூட.
என்னோட என்னோட ஃபேமிலி சைடுமே நான் சொல்றேன். அதனால என்னோட லைஃப்க்கு என்ன வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இது வரைக்கும் நான் யோசிக்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் இது வரைக்குமே கேட்டு பண்ணியிருக்கேன். ஆனா ஆனா இதுக்குள்ள இருக்கும்போது எனக்கு எனக்கு வாழ்க்கையில இருக்கிற அனுபவம் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை கூட வந்திருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை விட எனக்கு சாதிக்கணும் அப்படின்ற வெறி வந்து ஜாஸ்தியா இருந்தது. எல்லாருக்கும் முன்னாடியும் முடியாதுன்னு சொல்லி சொல்லி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனா வந்து என்னோட அப்ளைன் பண்ணாங்க ரொம்பவே. எனக்கு உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வைராக்கியமா இருந்தேன் நானு. இதுல எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்ம பிசினஸ்ல எப்பவுமே ஒளிவு மறைவு எதுவுமே இல்ல. வெளியில வந்து சொல்றாங்க நம்மளை விட ஒருத்தவங்க வந்து லேட்டா வராங்க, அவங்க முன்னேறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பிசினஸ்ல அப்படி இல்ல. நம்ம வந்து எல்லாருமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அவங்களும் நம்ம பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இதுல இருக்குது. வெளியில இருக்கிற மாதிரி மனிதர்கள் இங்க வெஸ்டேஜ்ல இல்ல. அதை நான் கண் கூட பாக்குறேன். நான் பார்த்த உலகம் வேற, இங்க இருக்கிறவங்க வேற. எனக்கு புதுசா இருக்குது. நான் அதிகமா மனுஷன் கூட பழகல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு நான் கால்ஸ் பேசுறேன், இவங்க யாரு, இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க, எல்லாமே என்னால வந்து நிர்ணயிக்க முடியுது. வெளியில வேலைக்கு போறவங்க வந்து அவங்களோட இன்கம் வெளியில யாருமே சொல்றது இல்ல. ஆனா நம்ம இங்க சொல்றோம் கரெக்டா. ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரொமோட்டும் பண்றோம். நம்ம வந்து இவ்வளவு இன்கம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவங்கள தூக்கி விடுறோம், அவங்களும் வந்து மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு இது ரொம்பவே முக்கியமா இருக்குது. ஒருத்தவங்க மேல வர்றது, ஒருத்தவங்க முன்னேறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டீம் உடையுது, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு டைமை வீணாக்குறதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய நாள் என்னால இது பண்ண முடியுமான்னு டவுட் வந்தப்ப, இதை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இதை விட்டுட்டு வேற எங்க போய் வேற ஒரு ஆபீஸ் ஒர்க்கே போனாலும் நம்ம அதுல ஷைன் பண்ண முடியுமா, சாதிக்க முடியுமா? நான் வீட்டுல இருக்கிறேன், குழந்தைங்களையும் பாத்துக்கிறேன், எல்லா வேலையும் நான் பாக்குறேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஜாப், எனக்குன்னு ஒரு ஆபீஸ், போன் தான் என்னோட ஆபீஸ். ஆனா எனக்குன்னு ஒரு இன்கம் வருது. இது எவ்வளவு பெரிய விஷயம். இது எவ்வளவு பேருக்கு வெளி உலகத்துல கிடைக்குது அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா வெஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து சக்சஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். மனசுல வந்து வைராக்கியமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு கனவு இருக்குது, நம்ம வந்து லைஃப்ல இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே நிறைவேற்றிக்கிறதுக்கு வெஸ்டேஜ் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மன உறுதியோட இருக்கிறவங்க தான் வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுல வந்துட்டு வெளியில போறாங்க. எல்லாருக்குமான வாய்ப்பு வெஸ்டேஜ் இல்லைன்றத நான் நம்புறேன் முழுசா. ஏன்னா